நமஸ்தே. இது ஹிந்தி அப்ரோச் சேனல். இதில் இன்றைக்கி ஹிந்தி ரீடரில் கிளாஸ் ப்ளஸ் ஒன்னுது அதில் இருக்கிற ஃபஸ்ட்டு போயம் கபீர்தாஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கபீர்தாஸில் கவி பரிச்சையில் என்ன கவி, இந்த பொயிட்டோட கவி யாரையில் ஜென்ம சன் 1398. ஓகேங்களா. இதில் அவர் பிறந்தது ஜென்ம, டெத்து சன் 1518 இறந்துருக்காரு. இதில் பர்த்தும் டெத்தும் ஒன் வேர்டில் கேட்டாலும் கேட்பாங்க. அதையும் நம்ம ஓரளவு எக்ஸாம் ஃபஸ்ட்டு லெசன்ஸ் டாப்பிக்கு பக்கத்தையும் நம்ம எழுதிடணும். இப்போ பாருங்கள், கபீர்தாஸ் கே தர்ம பிதா கா நாம் நீரு ததா மாதா கா நாம் நீமாகை. அவங்க அப்பாவோட பேர் நீரு, அம்மாவோட பேர் நீமா. ஜாதி கே வே சுலாகத்தே, அவர் ஜாதி அடுப்பில் அவர் ஒரு வீவர். अपने इस व्यवसाय के वे इतनी अधिक प्रतिष्ठा की दृष्टि से देखते थे, वे मृत्यु पर्यंत इसके के दूरा अपने आजीविका चलाता रहे. அப்படின்னா என்னன்னு தெரியுமா? இது புதுசாக படிக்கிற தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் ஹிந்தி வாலாவாக போயிட்டிங்கன்னா, ஹிந்தி எடுத்து படிச்சிட்டிங்கன்னா இது மீனிங் தெரியாது. அப்போ ஒவ்வொன்றும் நம்ம ரீட் பண்ணுங்கள். எழுத்துக்கள் கொஞ்சம் வேர்ட்ஸ் எல்லாம் கஷ்டமாக தான் இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி நீங்களே ஷார்ட் பண்ணி தெரியணும். பட் ஆனால் ஷார்ட்டாக சொல்லும்போது எல்லோரும் ஜுலாகையும் கூட எழுதிக்கலாம். அவரை பற்றி, கவியை பற்றி எதுனா இவ்வளோ தெரிஞ்சு எழுதணும் இல்லை. சில வேர்ட்ஸ் எது ஈஸியோ அதை நான் சொல்கிறேன், அப்புறம் எழுதிக்கேன். இவரோட தொழில் விவசாயம்னா இவரோட தொழில் அதெல்லாம் அவ்வளோ ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது. ஒரு பார்வையில் பார்க்குறதுனால தான் இறப்பு வரைக்கும் அவங்க இதன் மூலம் வர்ற வருவாயிலேயே தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு செல்வார்கள். அவ்வளோ வீவர்ஸ் தொழிலில் அன்றைக்கி அவங்களுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருந்தாக்கல அதுக்குரிய வருவாயே எங்களுக்கு போகும். அந்த வருவாயை வாழ்க்கை நடத்தினாங்க. ஜாதி பாந்திக்க திவார் கோ தோடுக்க அப்படின்னா இந்த ஜாதி மதம் அந்த சுவரை உடைத்து கொண்டு, தோடுக்கன்னு உடைத்து, ஷபுக்கோ அப்படி பக்தி பரம்பராமே எல்லாத்தையும் பக்திங்கிற வழியில் சம்மொழித்துன ஜாயின் பண்ண கர்ணேவாலேன்னு செய்தவர் சுவாமி ரமானந்துக்கே சிஷ்யத்தை. இவர் ரமாநாதோட சிஷ்யர். இது இவ்வளோ நீங்கள் எழுத வேண்டாம். அப்பா பேர் அம்மா பேர் எழுதிங்க. இவர் ஜுலாகே வே அப்படி ஆஜீவிக்காமே இஸ் விவசாயமே சலாத்தே ரகேன்னு எழுதிக்கலாம் கஷ்டமாக இருக்கிறவங்க. அப்புறம் என்னெல்லாம் சுவாமி ரமாநாதுக்கு சிஷ்யத்தை அப்படின்னு ஷார்ட்டாக முடிச்சுருங்க. நெக்ஸ்ட்டு உன்கி சமஸ்த கிருத்தியோன் தீன் பாகுங்கு விபக்தகை. இவர் எழுதிய நூல்கள் 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன. ஷாக்கி, பதாவளி, அதாவது ஷபத், அவர் ரமணி. இது 3 ஷாக்கி, பதாவளி, ரமணி. இப்போ ஷாக்கியில் என்னென்ன இருக்குது? தோஹே அவரு கஹி கஹி ஏகாந்த சரோட்டே பீகை. அதாவது இவர் ஷாக்கியில் தோஹேனா என்ன? 2 லைன்ஸ் இருக்குது. எப்படி நம்ம திருக்குறள் எப்படி 2 லைன்ஸ் மாதிரி அது திருக்குறள் தோகை இருக்கும். அப்போ வேறு எங்காச்சும் ஏதோ ஒரு இடத்துல ஏகாந்த சரோட்டைனா 4 அடிகள் கொண்டதும் கூட இவரோட போயத்தில் இருக்கும். சோரட்டைனா 4 அடிகள், தோகினா 2 அடிகள் உள்ளவையாக இருக்கும். ஜின்மே அநேக் உபதேச பிரத்த பாத்தே ககி கை. அதில் நமக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி எல்லா மேட்ருமே அதில் இருந்துகிட்ருக்கும். எதில்? ஃபஸ்ட்டு சாக்கியில். நெக்ஸ்ட்டு பதாவளி, அதில் பிரகாண்டபரோं के प्रति தீர்வ ஆக்ரோஷ் व्यक्त किया गए. அப்போ ஆடம்பரை பற்றி மக்கள் ரொம்ப ஆடம்பரமாக தன்னுடைய தேவைகளை எல்லாம் ஃபாலோ பண்ணி ரொம்ப மாயையில் போய் விழுகிறாங்கள, அதுக்கு ஆக்ரோஷ்னா ரொம்ப எதிர்ப்பு தெரிவிக்கிறார் இவர். ததா பிரம்மா जीव और माये के रहस्यात्मक वर्ण के साथ भगवत பிரேம் கி பராகஷ்டகா திகாய் தேத்தே. அதுவும் இல்லாமல் பிரம்மா, கடவுள், உயிர், அப்போ நம்மளை சுற்றி உள்ள மாயைகள் இதையெல்லாம் பற்றி நல்லா அதை ரகசியாத்மக அதை உள்ளார்ந்து அதை வர்ணனை பண்ணோடு சேர்ந்து கடவுளோட மேலே வச்சிருக்க அன்பையும் நம்மளுக்கு காட்டியுள்ளார் ஷோ. இதையெல்லாம் என்ன எழுதணும்? சிம்பிளாக எழுதலாம். அது பிறக்க முடிச்சுன்னு சொல்கிறேன். रमणी में हम उनके सिद्धांत को विशिष्ट रूप पाते हैं.
ரமணியில் என்ன சொல்லியிருக்காரு, ஷாக்கி தோகையாக இருக்கும், ஷரோட்டாவாக இருக்கும், அப்புறம் வந்து எங்கேயாச்சும் நல்ல உபதேசங்கள் கூட இருக்கும். பதாவளியில் ஆடம்பரத்தை வந்து ரொம்ப கண்டித்து எழுதியிருப்பார். கடவுள், ஜீவு, மாயை இதை பற்றியெல்லாம் எழுதியிருக்கிறாரு. அதுக்கடுத்து ரமணி ஷாக்கி பதாவளி பிரயுக்தி. அதுக்கடுத்து ரமணியில் என்ன சொல்லியிருக்காருன்னா சில சித்தாந்த கொள்கையில் சொல்லியிருக்காரு. इसमें शाकी और पदावली में प्रयुक्त विषयों का शिवाय उपदेश பதாவளியில் சொன்ன விஷயங்களை தவிர குருவும் ராம சம்பந்தமான பாடல்களையும் யோகாவையும் சத்சங் ஒரு கர்த்தா நினைய நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸு நல்ல ஒரு தொடர்பு இருக்கிறவங்களையும் அவங்க செய்கிற செயல்களையும் கர்த்தாவையும் ஸ்வரூபு சம்மந்தி நம்ம இயல்பான ரூபத்தில் அவங்களோட வடிவத்தை அவங்க எப்படி செய்கிற விதத்தை நமக்கு அநேக பத்திகை இதெல்லாம் அவரோட உன்கே பத்திகையா அநேக பத்திகை நிறையா அதை பற்றி போயங்கள்லாம் செயல்களை எழுதியுள்ளார். ஓகேயா. ரமணி இதை தீன் பாகம் பிரியத்துக்கு சாக்கி பதாவளி ரமணி ஷாக்கில் என்ன சொல்லியிருக்காங்க, பதாவளியில் என்ன சொல்லுவாங்க, ரமணியில் என்ன சொல்லியிருக்காங்க. என்னத்தா நீங்கள் அந்த ஒன் வேர்டை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ண முடியும். எது எதில் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு ஒரு வாட்டிக்கு 4 தடவை படிங்க. அப்போ தான் ஒன் வேர்டு ஃபாலோ பண்ண முடியும். உன்கே காவியமே ஹிருதய பிரச்சிக்கு பிரதானத்தா அவரோட காவியத்தை வந்து மனசை டச் பண்ணுற மாதிரி இருக்கும். காவிய கலாக்கி துஷ்டி சே தேக்னேப்ப உன்கே பத்தியா காவியத்தின் அடிப்படையில் அந்த ஆட்சி அடிப்படையில் நம்ம பார்த்தோம்னா அவரோட போயம்ஸ் எல்லாம் காவியக்கு கசோட்டி பர்கரே நகி ஊத்ததே. காவியம் எழுதுனா அதுக்குன்னு ஒரு அளவுகோல் இருக்குது, லிமிட் இருக்குது, இப்படி தான் எழுதணும் அப்படி தான் எழுதணும் அப்படிங்கிறதெல்லாம் இவரது இல்லை. இவர் வந்து கபீர் வந்து படிக்காதவர். அதனால் அவருக்கு தெரிஞ்ச முறையில் நம்ம மக்களுக்கு உணர மாதிரி சொல்லியிருக்காரு. யகாங் தக்கு அநேக் தோகே பிங்கல் கே நியமங்கோ பிரதிகூல் ஹை. அதாவது இது வரைக்கும் அவரோட தோகையெல்லாம் பிங்கல்ங்கிற ஒரு போயம் எப்படி அமைக்கணும் அப்படிங்கிற ரூல்ஸுக்கு அது வந்து ஆப்போசிட்டாக தான் இருந்துட்டு வந்தது. பதோன் காபி யகி ஹால்கள் அது செயலோட நிலைமையும் இப்படி தான் இருந்தது. ஹால்னா சிச்சுவேஷன் ஆனால் இதெல்லாம் காவியத்தை அமைக்கணும் பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் அதோட ரூல்ஸுன்னு போட்டிருப்பாங்கள்ல நம்ம சாகித்யக்காரெலாம். அதுக்கு கொஞ்சம் கம்மியாக அதை விட்டு கொஞ்சம் விலகி இருந்தாலும் கூட பாவ் தாட்ஸ் பிரேம் அன்பு பக்தினா பக்தியோட திருஷ்டியில் இவரோட நூல்கள் அனுப்பவுன்னா எக்ஸலண்ட்டாக இருந்தது. அப்போ நீங்கள் இதெல்லாம் கூட இதை மட்டும் கூட எழுதிக்கலாம், ஈஸியான வேர்ட்ஸும் கூட எடுத்து எழுதிக்கலாம். ஹிந்தி சாகித்யமே வியங்கியாத்மக் ஷைலிக்கே ஹிந்தி லிட்ரேச்சரில் நம்மளுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்குமில்ல, நக்கலாக சொல்கிறது அதுபோல் ரொம்ப ஈஸியாக மக்களில் தொடுற மாதிரி டச்சில் சொல்கிறதில்ல. சர்வப்பிரத்தம் ஆவிஷ்கர்த்தாகை வேகிகை அதில் வந்து இவரை வந்து நையாண்டி நயனமோடு சொல்கிறதுல இவர் வந்து ரொம்ப பெஸ்ட்டானவர். இவர் உன்கி ரச்சனாவுமே பீஜக்கு இது மனுஷகை முக்கியகை அவரோட முக்கியமான ரச்சனை இது பீஜக்கு. இதை 3ஐயும் தான் சொல்கிறாங்க. எதை பீஜக்குங்குவோம், இந்த 3ஐயும் தான் பீஜக்குங்குவோம். ஷாக்கி பதாவளி ரமணி இதெல்லாம் சேர்ந்த ஒரு தொகுப்பு தான் பீஜக். நீங்கள் இதை கண்டென்ட்டை படிக்கும்போது கண்டென்ட் அம்மா பேர் அப்பா பேர் என்ன இவர் யாருடைய சிஷியன் இவரோட நூல்கள் என்ன இந்த நூல்கள் என்ன சொல்லியிருக்குது இவருடைய அந்த நூல்கள் என்னத்தை பற்றி சொல்லியிருக்குது பாவ் பிரேம் பக்தி கே பாரேமே பத்தாத்தாக எழுதினா கூட ஆன்சர் தான். ஃபஸ்ட்டு பாருங்கள் ஷீலாவன் சபதே படா ஷார்வா ரத்தன் கே காணி தீன் லோக்கு கி ஷன்பாதா ரஹி ஷீல் மே ஆணி. ஷீல் பண்ணுறது என்ன தெரியுமா, நல்ல பழக்க வழக்கங்கள் நம்மளோட நற்குணங்கள் எல்லாத்தை விட தான் பெருசு. என்ன தான் இருந்தாலும் நம்ம நல்ல குணங்கள் தான் நம்ம எல்லாத்தோட உயர்ந்த குணம் மனுஷனாக பிறப்பில். ஷர்வ ரத்தன் கே காணி எல்லா ரத்தனங்களின் சுரங்கமே அதுதான். சுரங்கம்னா என்ன, அதோட பெரிய ஒரு இம்பார்ட்டண்ட் இடமே அதுதான். நிறைய தங்கமெல்லாம் குவியல் அதுதான். தீன் லோக்கு கீஷன் பார்த்தா 3 லோகங்கள் இருக்குல்ல, மேலோகம் பூலோகம் நரகலோகம் அப்படின்னு கோலம் எல்லாம் சேர்த்தா ரகி ஷீல்மே ஆணி எல்லாமே இந்த அடக்கத்துக்குள்ளே தான் அடக்கும், இந்த நற்பயிறுக்குள்ளே தான் அடக்கும். எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் பெரிய கடவுளே இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு பொறுமை அடக்கம் நல்ல குணங்கள் இல்லாதுன்னா இல்லைன்னா அவங்க இல்லாதவங்க தான். அதுதான் அது புரிஞ்சு படிங்க. ஷீலன்ட்டு நல்ல குணங்கள் சபுசே படே எல்லாத்தோடையும் பெருசே எல்லா ரத்தனங்களோட சுரங்கம் 3 லோகத்தோடு சேர்ந்தா இந்த அடக்கம்தான் அதில் இன்க்ளூடாக இருக்கும் எப்பவுமே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
चीमा बड़न को चाहे चोटन का उदबात कहा विष्णु को कटी गए ले मुरुगु मुरुगु मारी लात அதாவது சீமான மன்னிப்பு படன் கோச் ஆகியனா பெரியவர்கள் செய்கிற பெரியவங்க வந்து எப்போவுமே மன்னிப்பு உடையவங்களாக இருக்கணும். யார் செஞ்சாலும் மன்னிச்சு அவங்கள விட்டுறணும். அவங்களுக்கு மன்னிப்புங்கிறது இருக்க வேண்டும். சோட்டன் கே உதுபாத் எது நான் அவங்கள விட சின்னவங்க செய்கிற ரகலை அவங்க உபத்திரவங்கள் கஷ்டங்கள் அதெல்லாம் கொஞ்சம் சின்னவங்க செய்கிறதெல்லாம் நம்ம மன்னிச்சிடணும். கஹா விஷ்ணுக்கு கட்டி கயோ அதாவது விஷ்ணு வந்து என்னன்னு சொல்கிறாங்க, விஷ்ணு வந்து அவரோட எப்படி மன்னிக்கிறாரு, யாரை மன்னிக்கிறாரு, லீ பிருகு மாறி லாத் பிருகுங்கிற ஒரு முனிவை மாறினா அடிக்கிறது லாத் அவர் வந்து விஷ்ணு வந்து ஒரு தடவை எங்கேயோ இந்த ஒரு தடவை விளையாட்டுக்கு தான் பிருகு முனிங்கிற ஒருத்தர் வந்து அவர் விஷ்ணுவை பார்க்க வராரு. அப்போ அவர் தியானம் பண்ணுற போது நடிச்சிட்ருப்பார். அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, தான் வந்ததையும் கண்டுக்காமல் இவர் இருக்கிறாரே நம்மளை வரவேற்கவில்லைன்னு சொல்லி அடிச்சிடுவார். அவரை செஸ்ட்டில் வந்து அடிச்சிடுவார். ஆனாலும் விஷ்ணு வந்து அவரை மன்னிக்கிறார். அதுதான் அது வந்து விஷ்ணு வந்து நம்மளுக்கு உணர்த்துற பாடம். பெரிய பகவானே மனிதர்கள் செய்கிற தவறை மன்னித்து அருளும்போது நாம் ஏன் மற்றவங்க செய்கிற தவறுகளை மன்னிக்கக்கூடாது அப்படிங்கிறத இந்த தோகையில் கபீர் நம்மளுக்கு சொல்லியிருக்கார். நெக்ஸ்ட்டு चा गई चिंता मिटी मनुवावे परवाह जिनको कछुना चाहिए सो ही साग साग चाग गई चिंता गई मिட்டினா நம்ம விருப்பத்தையும் விட்டுடும், ஆசைகளையும் விட்டுடும், கவலைகளிலிருந்து எஸ்கேப் ஆயிடணும். மனுவா பேப்பர்வா மனுவானா மனுஷன் அதை வந்து எல்லாத்தையும் விட்டுடும், எல்லாத்தையும் வந்து என்ன அகற்றிக்கணும். பேப்பர்வாங்கன்னா எல்லாம் நம்ம விட்டு நம்ம வாழ்க்கையில் இதெல்லாம் இல்லாமல் இருக்கணும். ஜின்கோ கச்சுன சாகின்னு எதையுமே குச்சுன சாகின்னு நம்ம படிக்கிறோம். அதாவது எதையும் நம்ம விரும்பக்கூடாது. ஷோயி ஷாகா அவன்தான் பெரிய அரசனுக்கு சமம். பெரிய ஒரு கிங்குனா என்னன்னு சொல்லுவான், அவனுக்கு எந்த வித கவலையும் இல்லை எதுவும் இல்லை அப்படிங்கும்போது என்ன அவன் துக்கத்தையும் சமமாக நடத்துவான், சந்தோஷத்தையும் சமமாக எடுத்துக்குவான். அப்போ அது மாதிரி தான் மனுஷன் நம்மட்டுக்கு துக்கம் சுக்கம் சந்தோஷம் எல்லாத்தையும் விட்டுணும், அதுக்கு மேலேயும் ஆசைப்படக்கூடாது. புத்தர் சொன்ன மாதிரி இங்கே கபீர் வந்து இந்த தோகையில் சொல்லியிருக்கான். அவர் தான் சாம்ராட் ஷாக்னா அரசன் கிங்கு. நெக்ஸ்ட்டு ஜோ ஜல் பாடை நாமே கர்மே பாடை தாம் அதாவது ஜல்னா வாட்டர் தோபு ஹாத் துளிஜியே யக் ஷஜன் காம். இங்கே பாருங்க ஜல்னா வாட்டர் நாவ்னா போட்டில் அப்படியே மூழ்கிற அளவு தண்ணி வந்துடுது. வந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், எல்லோரும் மூழ்கிரும்ல. உடனே அந்த போட்டில் இருக்க தண்ணியெல்லாம் 2 கையில் உளிஞ்சி எடுத்து வெளியே விடுவோம். அதே மாதிரி தான் ஏக சஜன் காம் ஒரு குட் சஜன் ஜன்னா மக்கள் சஜனா நல்ல பீப்புள்ஸோட வேலை என்னவென்றால் கர்மே பாடை தாம்னா ப்ரைஸு வேலை நம்ம வீட்டுக்கு சொத்துக்களை எல்லாம் எல்லாத்துக்கும் எடுத்து கொடுக்கணும். அது வந்து அதே நம்மளுக்கு ஒரு நோயாக மாறிடும். எல்லாத்துக்கும் எடுத்து கொடுக்கு தான் நம்ம நல்லது தான் நம்மளை காப்பாற்றும். நம்ம செய்கிற எது வேணாலும் காப்பாற்றுது. நம்ம செய்கிற நல்ல செயல்கள் மட்டுமே நம்மளை வந்து ஒரு இடத்துல வச்சு நம்மளை வந்து காப்பாற்றுன்னு சொல்லி இந்த தோகை மூலம் கபீர் வந்து நம்மளுக்கு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு மாங்கன் கயே சோ மரி ரகே மாங்கன்னா ஆசுக்கு ஒருத்தட்ட பிச்சை எடுக்கிற மாதிரி கேட்குறோம்ல, எப்போ எனக்கு அது கொடு இது கொடுன்னு சொல்லிடுவேன்ல. சோ மரி ரகே அப்படி கேட்டீங்கன்னா நீ செத்து போயிடலாம். மறுனா டெத்து. மறைத்தோ மாங்கன் சாகி இறந்தவனா அதே கிடைக்கும், இறந்து போயிட்டா அதே கிடைக்கும் உனக்கு. தினத்து பகலே வே மறை ஹோத்து கர்த்தே ஜோ நாகின் அப்படின்னா என்ன தெரியுமா, அப்படி இதை கேட்குறவங்கிட்ட கர்ணா இவன் கொடுக்காதவன் இருக்கான்ல ஜோ எவனொருவன் அந்த வேலையை செய்யலையோ அவன் இறந்ததுக்கு அவன் அதுக்கு முன்னாலே இருந்தவங்களுக்கு சமம். தினத்து பகலே தினத்துல அவன் உன்சே பகலே அதாவது கொடுக்கலி இல்லைன்னு சொல்கிறக்கு போது அவன் இறந்தே போய்விடலாம், இறந்துடலாம். அதான் ஒருத்தர்கிட்ட பிச்சை கேட்குறது தப்பு இல்லை, அவனை கூட ஒரு வழி கேட்கணும். பிச்சை கேட்டு நம்ம இல்லைன்னு சொல்லி வரமில்ல, அதுதான் நம்மளுக்கு அதை விட கஷ்டத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத கபீர் வந்து இந்த தோகை மூலம் நம்மளுக்கு சொல்கிறார். இதை மீனிங்ஸ் வச்சு எவ்ரி மீனிங் வச்சு படித்தாதான் நம்மளுக்கு அந்த தோகையை வந்து எப்போவுமே நினைவில் இருக்கும். எழுதும்போது ஈஸியான வேர்ட்ஸுகளை வந்து நம்ம எடுத்து அதை வந்து ஃபாலோ பண்ண முடியும். இங்கே பாருங்கள் ஜாகின் நாகின் ரைமிங்ஸோடு வருத பாருங்கள். எவனொருவன் ஜோ இதெல்லாம் தோணா இஃப் ஒரு வேலை இருந்து போட்டுன்னா அவனுக்கு கிடைக்கும்.
கிடச்சி மாங்கன்னா கிடச்சிதுரும் அப்படின்னு அர்த்தம். தன்யவாத்.